கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சந்தோஷம். போன வாரம் காலத்தின் மீது ஒளியின் ஆதிக்கம் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது ஒரு பெரிய டாபிக். அதில் ஏகப்பட்ட பரிமாணங்கள் இருக்கு அந்த செய்திக்கு. ஸோ ஆனால் நம்முடைய இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஒளி, ஜீவ ஒளி அப்படின்னு இருக்கனால அந்த காரியத்தை மாத்திரம் பேச போகிறேன். ஸோ போன வாரம் டாப்பிக்கில் கண்டினியூ பண்ணி பேசலை அபவுட் டைம். பாருங்க, ஆனால் அதை போன வாரம் மெசேஜில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் நிறைய தடவை கேட்கணும். ஒரு 5-6 தடவை கேட்டால் தான் அதில் இருக்கிற எல்லா பகுதிகளும் உங்களுக்குள்ள வரும். ஏன்னா ஒவ்வொரு நேரம் கேட்கும் போது ஒவ்வொரு வெளிச்சம் அடிக்கும். அதனால் தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா நம்ம சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது அதில் மெயின் ஆன பகுதியே என்னென்னா காலத்தின் மீதான ஆதிக்கத்தை நாம் பயன்படுத்துவது தான். ஸோ காலத்தின் மீதான ஆதிக்கம் அப்படின்றது தான், அதில் தான் எல்லாமே கனெக்டடாக இருக்குது. அற்புதங்கள் அதில் தான் கனெக்டடாக இருக்குது. ஏன் இப்போ பிலிப்பு வந்து ஒரு இடத்துல இருந்தார், அப்புறம் அடுத்த இடத்தில் காணப்பட்டான் அப்படின்னு பார்க்குறோம். இயேசு ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே காலத்தின் மீதான ஒரு மேனிப்புலேஷன் தான். காலத்தை, டைமை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு காரியம். காலத்தை மாற்றும் பொழுது டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. டைம் ட்ராவல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலம் எடுக்குது. ஸ்வைங்க்னு அங்கேருந்து இப்போ இங்கே வந்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னா, அந்த டைம் லைன் வந்து எங்கேயோ மாறி இருக்குன்னு அர்த்தம். ஏகப்பட்ட மூவிஸ், இப்போ டைம் மெஷின் பற்றிலாம் இப்போ மூவி வருது. வெள்ளைக்காரன் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ தமிழ் மூவிஸ்லேயும் சில மூவிஸ்லாம் டைம் மெஷின்லாம் பற்றி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒரு பிரமாணம் இருக்குது பாருங்கள் பைபிளில். 1 கொரிந்தியர் 15:46 ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது அப்படின்னு பார்க்குறோம். இதில் சரீரம்ன்ற வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் எப்படி வரும்னா, ஆவிக்குரியது முந்தினதல்ல, மாம்சத்துக்குரியது தான் முந்தினது, ஆவிக்குரியது பிந்தினது. கான்டெக்ஸ்ட் படி அது பாடி பற்றி போட்டிருக்கு. ஆனால் சரீரத்தை பற்றி போட்டிருந்தாலும் அது ஒரு பிரமாணமாகவே இருக்கு. பிரமாணம்னா என்ன? ஃபர்ஸ்ட் கம்ஸ் த நேச்சுரல், தென் கம்ஸ் த ஸ்பிரிச்சுவல். முதல்ல வந்து நேச்சுரல் முதல்ல வெளிப்படுமா, அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் வெளிப்படுமா. ஸோ நேச்சுரல் முதல் வெளிப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காயின் முதல்ல பறக்கிறான், அதுக்கப்புறம் ஆபேல், முதல்ல இஸ்மவேல், அதுக்கப்புறம் ஈசாக்கு. இஸ்மவேல் வந்து மாம்சத்துக்குரியவன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்துக்குரியவன், ஆவிக்குரியவன். ஏசா யாக்கோபு, ஏசா மாம்சத்துக்குரியவன், யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. ஏன் ஃபஸ்ட்டு ஜென்மத்துக்குரிய இஸ்ரேல் முதல்ல ஃபிசிக்கல், மாம்சீக இஸ்ரேல், மாம்சீக இஸ்ரேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். எருசலேம் தெரிந்து கொள்ளப்பட்டது, ஒரு நகரமாக தெரிந்து கொள்ளப்பட்டது. அதன் பின்பு என்னது? ஆவிக்குரிய எருசலேம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இருதயத்திலே யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஆவிக்குரிய. முதல்லது ஜென்மம், அடுத்து ஆவிக்குரியது, இப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபிள் படி தான் பைபிள்லேயே போய்கிட்டு இருக்கு அந்த பேட்டர்ன்.
ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா முதல்ல சில மெசேஜஸ் வந்து இந்த மாதிரி காலத்தின் மீது டைம் ட்ராவல் இப்படிலாம் இருக்கிறது வந்து சபை பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது நேச்சுரலாக வெளிப்படுத்த பாருங்க. உலகத்தான் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். சபை இன்னைக்கு பேசுகிறத காட்டிலும் உலகத்தில் வந்து டைம் ட்ராவல் பற்றி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, டைம் லூப்ஸ் பற்றி, வெவ்வேறு டைம் ஜோன்ஸ் பற்றி, வெவ்வேறு ரெல்ம்ஸ் பற்றி, இதெல்லாம் பற்றி யார் பேச ஆரம்பிக்கிறா? உலகம் பேச ஆரம்பிக்குது. அதை பற்றி புக் எழுதுகிறாங்க, அதை பற்றி கதை எழுதுகிறாங்க, அதை பற்றி மூவி எடுக்கிறாங்க, அதை பற்றி இமேஜின் பண்ணுறாங்க. அது எப்படி சயின்டிஃபிக்காக எப்படி இருக்கும்னு சொல்லி சயின்டிஃபிக் வேர்ல்டு ஒரு பக்கம், ஆர்ட் வேர்ல்டு, ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்து அதை இமேஜின் பண்ணி அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்கிறது. ஆனால் அந்த சத்தியத்தில் என்கேஜ் பண்ணாமல் இருக்கிறது யாரு? சபை. ஆனால் சபை என்கேஜ் பண்ண வேண்டிய இடம் அப்படிப்பட்ட காரியங்கள். அதை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் போய் பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட இடங்களில் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம காலத்தின் மீது அதிகாரம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்காதனால அது ஏதோ ஒரு அற்புதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்லா அற்புதங்களும் ஆண்டவர் காலத்தின் மீது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. யோவேல் 2 அதில் என்ன போட்டிருக்கு? 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டிக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த இடத்துல தமிழில் வந்து ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணுறாங்க பாருங்க. இதே இது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, ஐ வில் ரெஸ்டோர் டு யூ த இயர்ஸ். இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் படி அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன போட்டாங்க? வருஷங்களின் விளைவு, வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பைபிளில் வந்து அப்படி போடல. வருஷங்களின் விளைவை கான்டெக்ஸ்ட் படி அதுவா இருந்தாலும் வார்த்தையின்படி அது வந்து எதை போட்டிருக்குன்னா, வருஷங்களை திருப்பி தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ த இயர்ஸ். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ த இயர்ஸ். வருஷங்களை திருப்பி தருகிற தேவன் அவர். இப்போ யோசுவா காலேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க விசுவாசத்தில் ஏற்கனவே எஸ் சொன்னாங்க. எகிப்திலிருந்து வந்த உடனேவே அவங்க கானானுக்கு எஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் கூட இருந்த அப்ரெண்டிஸ் ஃபெலோஸ் என்ன செய்யலை? எஸ் சொல்லலை. அதனால 40 வருஷம் அவங்க அவனுங்களோடய சேர்ந்து சுத்த வேண்டியதாயிடுச்சு. ஸோ இப்போ 80 வருஷம் ஆயிட்டு, அவங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவங்க கூட இருக்கிறவங்களாம் செத்துட்டானுங்க. இப்போ வந்து அங்கேருந்து இந்த வனாந்தரத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வயசு 40. ஸோ அவர்கள் போய் சுதந்திரிக்கிறாங்க கானானை. ஸோ கானானை சுதந்திரிக்க அந்த ஜெனரேஷன் உள்ளே போகும்போது 40 வயசில் போகும்போது, ஏன்னா அவங்கெல்லாம் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றினாங்கன்னா அவங்களுக்கு என்ன வயசு? 40 வயசு. ஸோ அவங்க வந்து கானானை சுதந்திரிக்க போகிறாங்க. அவங்களோட யாரும் போகிறா? யோசுவாவும் காலேபும் போகிறாங்க. அவங்களுக்கு இப்போ 80 வயசு, 80+ வயசு. ஆண்டவர் அவர்களுக்கு எதை திருப்பி தரார்? வருஷங்களை திருப்பி தருகிறார். எப்படி? 80 வயசுல 40 வயசுடைய பலனை யோசுவாவுக்கும் காலேபுக்கும் தந்தார். காலத்தின் மீதான வல்லமை அது. காலத்தின் மீதான வல்லமை. இப்போ வந்து அவன் 80 வயசுலேயே நுழைறான்னு வைங்களேன். 80 வயசு பலனிலே நுழைறான்னா ஆண்டவர் உண்மை இல்லாதவராக இருக்கிறார் யோசுவாவும் காலேபனுடைய விசுவாசத்துக்கு. அவங்க 40 வயசுலேயே எஸ் சொன்னாங்க. கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். விசுவாசத்திற்கு அவர் கண்டிப்பாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். காலத்தின் மீது என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் பற்றி பேசுகிற சப்ஜெக்ட் நமக்கு இல்லை. நம்ம இப்போ வெளிச்சத்தை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது காலத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதில் இன்னும் நிறைய மெடிடேட் பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஓ ஆமாம்ல இந்த காரியம். இப்போ மோசே 120 வயசில் கண் மங்காமல் இருக்கு அப்படின்னா என்ன?
காலத்தின் மீது வல்லமை. எஸ். ஸோ நம்ம சப்ஜெக்ட் என்னது? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். அந்த காரியத்தின் தொடர்ச்சியாக ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இந்த ஏசாயா 60க்கு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு. ஸோ சில காரியங்களை சபை இன்னும் காண வேண்டியது இருக்கிறது. அந்த காரியங்கள்ல ஒரு காரியம் என்னன்னா, புறஜாதிகள், ஜாதிகள் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு, எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, ஜாதிகள் என் வெளிச்சத்தின் இடத்திற்கு கடந்து வரும். ஜாதிகள் என் வெளிச்சத்தின் இடத்திற்கு கடந்து வரும். அவர்கள் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். லேபுரா ஹல்குதுர மெண்டெல பிராத்வி ரஃபல் குஷலாதர மென்ட்ரி பீதரா தீரியே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒளி, உதிக்கிற என் ஒளியின் இடத்திற்கு, உதிக்கிற என் பிரகாசத்தின் இடத்திற்கு, என் ஒளி. அந்த ஒளி என்ன ஒளி? எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ கர்த்தருடைய மகிமை என் மீது இருக்கும்போது என் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் வருகிறார்கள், என் பிரகாசத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருகிறார்கள். இது ஏசாயா 60. ஏசாயா 62. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன் மீது மகிழ்ச்சியாயிருப்பார். திரும்ப முதல் வசனம். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். அது இங்க பாருங்க, திரும்ப என்ன போட்டிருக்கு? அதனுடைய நீதி, சீயோனுடைய நீதி, எருசலேமுடைய நீதி, அதன் பிரகாசம், அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். ஸோ ஏசாயா 60 படிக்கிறோம், ஏசாயா 62 என்னது? ஒரு பிரகாசம் இருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு யார் வரணுமா? ஜனங்கள் தேடி வருவார்கள். ஸோ இந்த ஜனங்கள் பிரகாசத்திற்கு தேடி வருகிறதுன்றது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். பாருங்களேன், நம்ம சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவாஞ்சலிசம், சுவிசேஷ ஊழியம், போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் 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 அப்படின்னு சொல்றது.
அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதில் நம்புகிறேன். அது பண்ணியிருக்கேன்னா நானும் பண்ணியிருக்கேன். சந்தோஷம் பண்ணுகிறவர்களை குறித்து. ஆனால் அதோட இன்னொரு சைடு, இவாஞ்சலிசத்தோட இன்னொரு சைடு இருக்கு பாருங்க. இந்த இவாஞ்சலிசத்தோட இன்னொரு சைடு, சுவிசேஷ ஊழியத்தின் இன்னொரு பகுதி தான் இந்த ஏசாயா 60, 62லாம். என்னன்னா, இது நீங்க போய் வா வான்னு கூப்பிடுறது இல்லை. நீங்க எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அவன் ஓடி வருகிறது. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு அவன் ஓடி வருவான். இங்க பாருங்களேன், இப்போ எங்க ஏரியாவில் நிறைய சுற்றி வயல்லாம் இருக்கும். வெளிச்சம் பெருசாக இருக்காது. இங்கே பில்டிங்கில் தான் லைட்டு போட்டிருப்போம். லைட்டு போட்ட உடனே நைட்டு என்ன பண்ணுது, பூச்சிலாம் சொயின்னு கிளம்பி வந்துடுதுங்க, கூட்டமாக கிளம்பி. யாரும் அதுங்களை போய் வா 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 வான்னு சொல்கிறது இல்லை. சுற்றி இருட்டாக இருக்கனால இங்கே வெளிச்சமாக இருந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பூச்சியெல்லாம் என்ன செஞ்சிருது, கிளம்பி வந்துடுது. ஸோ இவாஞ்சலிசத்தோடைய மறுபக்கம் என்னன்னா, நம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க வருவாங்களாம். இது சண்டே சர்வீஸ்க்கு கூட்டம் வரதை பத்தி நான் பேசல. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜனங்கள் வருகிறது. உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருகிறது. எப்படி வருவாங்க? ஏன்னா அவன் வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில பார்க்கறான். உன்னுடைய ஒளி அப்படி பிரகாசிக்குது. வித்தியாசமா இருக்கும். உன் மேரேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும், திருமணம் டிஃப்ரெண்டா இருக்கும், பொருளாதாரம் டிஃப்ரெண்டா இருக்கு, நீ ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கிற விதமே டிஃப்ரெண்டா இருக்கு, உன்னுடைய அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கு, உன்னுடைய ஸ்ட்ரெங்க், உன்னுடைய பலன், உன்னுடைய தயவு, எல்லாமே உன்னை குறித்ததான காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் போது ஜனங்க கேட்குறாங்க, சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ஏசாயா 2 வாங்களேன், 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லாம் அந்நிய பாஷையை பேசி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை செய்யுங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, it shall be established high above every hill. எல்லா பர்வதங்களுக்கு மேலான பர்வதமாய் சபை உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வசனமும் வேதமும் வெளிப்படுமா. வசனமும் வேதமும் வெளிப்படும் பொழுது ஜனங்க என்ன செய்யறாங்களாம், இருளில் இருக்கிற ஜனங்கள் அவங்க சொல்றாங்களாம், ஏகமாய் கூடி ஓடி போவோம். எங்க? அந்த மலைக்கு போவோம். யாக்கோபின் தேவன் நமக்கு என்ன செய்வாரு? அவருடைய பாதைகளை சொல்லி தருவார். சீயோனிலிருந்து வசனம் புறப்படும், சீயோனிலிருந்து வேதம் புறப்படும். வேதமே வெளிச்சம் அப்படின்னு பார்க்கிறோம். சங்கீதம் 50, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். இங்கிலீஷ்ல எப்படி வருது? The perfection of beauty, Zion, the perfection of beauty, God shall shine forth out of it. So பூரண வடிவு, perfection of beauty, அது அழகின் பரிபூரணம். அழகின் பரிபூர்ணமா சீயோன் விளங்கும். ஏன்னா அதிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் பிரகாசிக்கிறார். உண்மைக்கே சொல்ல போனா அந்த சியோன், எருசலேம் பட்டணம் இருக்கு, அதுல சியோன்னு ஒரு சின்ன மலை இருக்கு. அந்த மலையின் உச்சியில தான்
எது கட்டப்பட்டுச்சு? சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. அந்த தேவாலயம் ரொம்ப நேர்த்தியாய் கட்டப்பட்டதினாலே, அது அந்த கற்களினாலே கட்டப்பட்டதும் தங்கமும் இதுவும் அப்படிலாம் சேர்ந்து இருக்கனால சூரிய ஒளி அதில் அடிக்கும் போது பளிச்சுன்னு அடிக்குமா, அந்த ஒவ்வொரு கல்லும் அப்படியே பிரகாசிக்குமா. ஸோ அந்த கற்கள் வந்து எதை வெளிப்படுத்துதுன்னா, அதன் அழகின் உச்சக்கட்டத்தை, அழகின் பரிபூர்ணத்தை அந்த ஒளி வெளிப்படுத்துகிறது. ஸோ சீயோன் மலை பிரகாசிக்கிறது மாதிரி இருக்குமா. தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும், அங்கே தேவாலயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அது ஒரு பிரகாசம், லிட்ரலாகவே சூரிய ஒளி அந்த இதில் அடிக்கிறதுனால ஒரு பிரகாசம் இருக்குமா. ஸோ அதை பற்றி அநேக எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். கற்களை பற்றி, சீயோன் கற்களை பற்றி சங்கீதத்திலையும் எல்லாத்துலேயும் பார்க்குறோம், உம்முடைய கற்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்லி. அதை தான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு வந்து அந்த கற்களுக்கு வாஞ்சையா இருந்தான். இயேசு போய் சொல்லிட்டாரு, ஒரு கல் இன்னொரு கல்லை இராதபடி இடித்து போடுங்க, நான் என் சபையை 3 நாளில் கட்டுறேன்ட்டாரு. குழம்பிட்டானுங்க, மண்டை குழம்பிட்டானுங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டானுங்க. என்னடா இது, இந்த ஆலயத்துக்காக தான் பழைய ஏற்பாட்டு ஃபுல்லா சியோன் 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 எருசலேம் சியோன் எருசலேம் சியோன் எருசலேம்னு போட்டிருக்கு, கடைசியில் இது ஒண்ணுமில்லை அப்படின்ட்டாரேன்னு. அப்புறம் தான் அவங்களுக்கு வெளிச்சம் அடிக்குது. அப்புறம் பேதுரு எழுதுறார் திரும்ப, ஓ ஜீவனுள்ள கற்களாகிய நீங்கள் எல்லாரும் கூடி சேர்க்கப்பட்டு மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து, அங்க இருக்கிற மூளைக்கல்லு செருபாபேல் கொண்டு வந்த மூலக்கல்லு, சாலமோன் கட்டின மூலக்கல்லுன்னு சொல்லி அந்த மூலக்கல்லையே பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் புரியுது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அதுதான் கிறிஸ்து. அவரிலே நாம் இசைவாய் இணைக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். ஜீவனுள்ள கற்களாகிய நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அதை சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அந்த புண்ணியங்கள்ன்ற வார்த்தை ஆம்பிளிஃபைட் எப்படி சொல்லுது? டு ஷோ ஃபோர்த் த பெர்ஃபெக்ஷன்ஸ் of God, to show forth, to shine forth the perfections of his virtue and power. அவருடைய பரிபூர்ணங்களை காட்டும்படியாகவும் பிரகாசிக்கும்படியாகவும். தேவனுடைய பரிபூர்ணங்கள் சீயோனிலிருந்து எப்படி பிரகாசிக்கிறதோ அதை போலவே ஜீவனுள்ள கல்லாகிய உன்னிலிருந்தும் என்னிலிருந்தும் பிரகாசிக்கிற காலம் இது. பூமி எங்கும் இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளின் மத்தியிலே நம்முடைய பிரகாசம் பிரகாசிக்கிற காலம் அது. ஏனென்றால் நம் மீது ஒரு மகிமை உதித்திருக்கிறது, நம் மீது ஒரு ஒளி வந்திருக்கிறது, அதிலிருந்து பிரகாசிக்கிறோம். மால்கோ ரஃபால் பதானா மால்டிரெபே ஷிண்டல பிரஹுலபன ஹதரமன தியாந்துருதுரு. சியோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பார். சியோனிலிருந்து வார்த்தையாகிய ஒளி பிரகாசிக்கும். சியோனிலிருந்து வார்த்தையாக ஒளி பிரகாசிக்கும் பொழுது ஜனங்கள் சொல்வார்கள், ஓடி வருவார்களாம். ஜனங்கள் ஓடி வருவார்கள். லேபார் ரகதல ஹல்குதன மெண்டெரெபல துனமன ஹஷியா. இது ஞாயிறு ஆராதனைக்கு மக்கள் வருகிறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கு மக்கள் வருகிறத சொல்றேன். உங்க வீட்டுக்கு மக்கள் வர்றது, உங்க ஆபீஸ்ல உங்ககிட்ட வர்றது, அதை பத்தி தான் மெயினா போட்டிருக்கு. உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், நீங்க போகிற இடம்லாம் ஒளியா இருக்கிறீர்கள். என்ன வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2:15, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. 14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்.
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே. ஸோ உங்களை சுத்தி கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே நம்ம எப்படி இருக்கிறோமா? பிரகாசிக்க சுடர்களை போல இருக்கிறோம். பிரகாசிக்கிற சுடர்கள். சொல்லுங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே நான் பிரகாசிக்கிற சுடர்களை போல ஜீவ வசனத்தை பிடித்தவனாயிருக்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்தவனாய், ஜீவ வசனத்தை பிடித்தவனாய், பிரகாசிக்கிற சுடராய் நான் இருக்கிறேன். ஸோ இந்த பிரகாசிக்க சுடராக இருக்கிறது, எருசலேமை அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது யாருடைய பொறுப்பா இருக்கு? இதுல என்னன்னா, பொதுவாக ஏசாயா 62 எடுத்த உடனே எங்க வந்துருவாங்கன்னா மக்கள், 6வது வசனம், எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இந்த வசனத்தை தான் டைரக்டா வந்துருவாங்க. எதுக்கு? ஜபத்துக்கு ஜனங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக. திறப்பிலே நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் வாரியர்ஸ், ஜப வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுகிற வசனம் இதுதான். 6-7. எருசலேமே உன் மதில்களின் மீது பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஸோ பகல்லையும் நைட்லையும் தூங்காம இருக்கிற வாட்ச்மேன், ஜாமக்காரன். இதுல இருந்து அந்த வார்த்தைகள்லாம் வருது பாருங்க. ஜாமக்காரன் அவங்க என்ன பண்ணணுமா? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. யூ கேனாட் ரெஸ்ட். நீங்க அமைதலா இருக்க முடியாது, நீங்க ரெஸ்ட்ல இருக்க முடியாது, அமெரிக்கையா இருக்க முடியாது. எதுக்காக ஏன் ரெஸ்ட்ல இருக்க முடியாதான் அந்த ஜாமக்காரர்கள்? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஸோ தேவனை அமர்ந்திருக்க விடக்கூடாதான். அவரை என்ன பண்ணணும்? ஜோமணி நம்ம ஜபத்தினால தேவனை என்ன செய்ய வைக்கணுமா? எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். ஸோ எருசலேமை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் தேவனை அமர்ந்திருக்க விடலாகாது. அதற்காக தான் நாம் ஜாமக்காரர்களா இருக்கிறோம். ஓ இரவும் பகலுமா தேவனுடைய ரோ பி அப்படின்னு சொல்லி அழுது 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 தொண்டை தண்ணியெல்லாம் கத்தி. ஏன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ ஆண்டவர் நம்மளை அப்படி சொல்லியிருக்காரு, தேவனை நம்ம ஜபத்தினால தான் தேவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அவரை do not give him rest until he establishes. ஆண்டவருக்கு ரெஸ்ட் கொடுக்காதீங்க. இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் கொடுக்காம அவரை ஓயாமல் ஜெபம் பண்ணி குப்புற கடிச்சு ஜெபம் பண்றது, சின்ன ஜெபம் பண்றது எல்லாமே எதுக்காகனா ஆண்டவரை மோட்டிவேட் பண்றதுக்காக நினைச்சுக்கிறாங்க. முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? சீயோன் நிமித்தம் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏசாயால ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு எப்படி முடிக்கிறாருன்னா, ஏன் 8வது வசனம் கூட பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். சோ எருசலேம் ஜாதிகளுக்கு ஒளியா இருக்க வேண்டும் என்பது அவருடைய வலது கரத்தின் நிமித்தம், அவருடைய வல்லமையின் மேல் உள்ள புயத்தின் நிமித்தம் தேவன் ஆணையிடுகிறது. அவர் சொல்றார் என்னன்னு, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இருப்பதில்லை.
அதன் பிரகாசம், அதன் நீதி பிரகாசம் வெளிப்படும் மட்டும், எரிகிற தீவெட்டியை போல் அதன் ரட்சிப்பு வெளிப்படும் மட்டும் அமராமல் இருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. லேப்ரா ஹல்கோதோரா மண்டலே புருதிலே மெனே ஹல்கிதின மெண்டு ஷீல்கதன மனஹட்டா. எஸ், கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்கிறது. கர்த்தருடைய வைராக்கியம் செய்து, அவர் வைராக்கியம் செய்யும் பொழுது அவரு ஜெபிக்கிற ஜனங்களையும் அதிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அவருடைய வைராக்கியத்தை நம்முடைய இருதயத்திலே ஜெபமாய் தோன்ற பண்ணி நம்மை ஜெபிக்கவும் வைத்து அவருடைய வைராக்கியமே அதை செய்யவும் வைக்கிறது. சோ ஒரு உற்சாகமில்லாத தேவனை உற்சாகப்படுத்துவது ஜெபம் அல்ல. எருசலேமை ஒளியாக வைக்க விரும்பாத தேவனை, ஆண்டவரே எங்களை ஒளியா வைங்க வைங்க வைங்கன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்றது ஜெபம் அல்ல. அவருடைய பக்தி வைராக்கியம் அதை செய்யும். அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளாக ஜெபமாய் எழும்புகிறது, விசுவாச அறிக்கைகளாய் எழும்புகிறது. லேபாலா கூராபாலா ஷேலே ப்ரோ திலே மேனே ஹல்கதா ரமண்டுலோ ப்ரோ தெனே மெண்டூரா ஃப்ளக்கிதிரே மெண்டோ லப்ரதல மன ஹஷிடிதிரியேன்டா. இது எப்படி? வாங்க ஏசாயா 42. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். அது ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலை தேவன் உலகத்துக்கு ஒளியாக இருக்கும்படியாக தேவன் அதோடு உடன்படிக்கை செய்தார். ஆனால் இஸ்ரவேல் அதுல ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க வேண்டிய அழைப்பிலே இஸ்ரவேல் தோற்று போனது நிமித்தம், அப்பொழுதே தோற்று போன ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுதே இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. என்னன்னா, உனக்குள்ளிருந்து ஒரு தாவீதின் வேர் முளைக்கும், உனக்குள்ளிருந்து ஒரு என்ன சொல்ல நட்சத்திரம் உதிக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? உலகத்துக்கு ஒளியாயிருப்பார். சோ இஸ்ரவேல் என்ன செய்யணுமோ அதை கிறிஸ்து மேசியாவாக எழும்பி செய்கிறார். கிறிஸ்து செய்யும் பொழுது அவரோட இணைக்கப்பட்ட சபையும் உலகத்துக்கு ஒளியாயும் வெளிச்சமாயும் இருக்கிறது. இதுதான் என்டையர் பைபிளோடைய ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். 6வது வசனம், நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். சொல்லுங்க. ஸோ இயேசுக்குரிய வாக்குத்தத்தங்கள் தான் சபைக்குரிய வாக்குத்தத்தங்கள், இஸ்ரவேலுக்குரிய வாக்குத்தத்தங்கள். இஸ்ரவேலுக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொந்தமாக்கினார். எப்படி மேசியா சொந்தமாக்கினாரோ, மேசியாவின் மூலமாக அவருக்கு உரைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் சபை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நாம் ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் கரத்தை அவர் பிடித்து என்னை பாதுகாத்து என்னை தற்காத்து ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் என்னை வைக்கிறார். லேபோ லாபா ரஹதல மனஹதுனே மெனஹே, ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் என்னை வைக்கும்படியாக என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். அவர் என்னை தற்காத்து, he will keep me. Yes. He will protect me. அவர் என்னை பாதுகாத்து என்னை தற்காத்து. ஆனா நான் என் நிலைமை எப்படி இருந்துதான் முன்னாடி பாருங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு
தீவுகள் காத்திருக்கும். திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். நல்லா கவனிங்க. இங்க ஒரு விரல் வச்சுட்டு திரும்ப ஏசாயா 62க்கு வாங்க. 4வது வசனம், நீ கைவிடப்படுவதில்லை, உன் தேசம் இனி பாழாய் தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். God delights in you. உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். என்ன ஒரு பிக்சர் பாருங்க. மணவாளன் மணவாட்டியின் மீது மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஒரு புது மாப்பிள்ளை புது பொண்ணு மீது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த கல்யாணம் நேரத்தில், அந்த ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சில நாட்களில் இந்த மணவாளன் பண்ணுற ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியத்திலும் பெரிய ஊழியங்களாக இருக்குது. என்னென்னவோ பண்ணுறான். அவனோட பார்வை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படி லைட்டாக ஒரு சிக்னல் கொடுக்கறது. மகிழ்ச்சியாக இருக்கிறான், மணவாட்டியின் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஸோ நம்ம ஏகப்பட்ட கல்யாணங்களை பார்த்துருக்கோம் பாருங்களேன். நான் இந்த 10 வருஷத்தில் நிறைய கல்யாணம் நடத்தியிருக்கேன். கல்யாணம் நடத்தும் போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் நிற்கிறக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கு பாருங்க. அவனுங்க 2 பேரும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க பார்க்கறது, அவங்க அந்த கண்ணிலேயே ஒன்று தெரியுது பாருங்களேன். அது பேர் தான் என்னது? பிரியம். அந்த பிரியம் சும்மா ஐ லவ் யூ அப்படி இல்லை, அது ஒரு டிலைட். அது ஆண்டவர் சொன்னாரு, மை டிலைட் இஸ் யோர் லைட். மை டிலைட் இஸ் யோர் லைட். என்னுடைய பிரியமே உன்னுடைய ஒளியா இருக்கிறது. தேவன் நம் மீது பிரியமா இருக்கிறாருங்க. He likes us, not only loves us. தேவன் நம் மீது வெறும் அன்பா மாத்திரம் இல்லை, நம் மீது பிரியம் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டியின் மீது பிரியமா இருக்கிறானோ, மகிழ்ச்சியா இருக்கிறானோ, அந்த மாதிரி இருக்கான். இந்த பொண்ணு மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜில்பான்சி ஜில்மேராவோட இருப்பானுங்க. அவன் கண்ணில் அது தெரியும். ஆனால் அதே கப்புள் ஒரு 3 மாதம் கழித்து வீட்டில் உட்காந்துருப்பானுங்க. சண்டைன்னு பிரச்சனை எங்கள் வீட்டில் கவுன்சிலிங்க்கு. அப்போ இவனுங்க கண்ணில் என்ன இருக்காது? அந்த ஜில்பான்சி ஜில்மேரா இருக்காது. அப்போ என்ன இருக்குது? ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு விரக்தி தெரியுது. ஏன்? என்ன பிரச்சனைனா, இந்த 3 மாசத்துல இன்னொரு ஆளை பத்தி அறியாத தெரியாத காரியங்களை அறிந்ததினாலே மகிழ்ச்சி என்னவா மாறிடுச்சு? இப்ப டிசப்பாயின்மெண்டா மாறிடுச்சு. டிசப்பாயின்மெண்ட்னா என்னது? ஏமாற்றம். கண்களிலே ஏமாற்றம் தெரிகிறது. அந்த ஒரு ட்விங்கிள் இல்லை. என்ன பண்ண இப்படி ஆயிப்போச்சு, இவர் தான், இதை வச்சுதான் என் வாழ்க்கை. அந்த ஏமாற்றம் ஏன் கண்ணில் வருது? இதுவரைக்கும் தெரியாத சில மேட்டர் அவரை குறித்து உங்களுக்கு என்ன வந்துருச்சு? தெரிய வந்துருச்சு. ஸோ ஒருத்தவங்களை குறித்து தெரியாத மேட்டர் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது மகிழ்ச்சி என்னவா மாறிடுதான்? டிஸ்கரேஜ்மெண்ட்டாக மாறிடுது. ஸோ ஏசாயா 42 என்ன வருதுன்னா, நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமல் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பது இல்லை, பதறுவதும் இல்லை.
He will not fail and he will not be discouraged. அங்க பதறுவதும் இல்லை அப்படின்னு இருக்கு. இலக்கரிப்பதில்லை. இலக்கரிப்பதுன்னா என்னதான்? டயர்டாக மாட்டாராம். எதுல டயர்டாக மாட்டாராம்? நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரி. பாருங்க, இப்போ நான் பேசினா என் காத்து என்ன பண்ணுது? இதை அப்படியே மங்கி எரிய பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சில நேரம் காற்றுல அடிக்கும் போது இப்படியே, இது பேர் தான் என்னது? மங்கி எரிகிற திரி. இந்த மங்கி எரிகிற திரிய அவரு அணைக்காமல் என்ன பண்றாராம்? இப்படி இப்படி கையை வச்சு நல்லா அப்படியே ஜெகஜோதியா எரிய பண்றாராம். இஸ்ரவேலை, எருசலேமின் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல பிரகாசிக்கும் மட்டும், எருசலேமின் நீதி பிரகாசிக்கும் மட்டும் அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல், நெறிந்த நாணலை முறியாமல், மார்க்கோ லேப்ரோ லாஃப்ரா டெல்கே ரெபடால் மஷன்டே லீபரதுலமன ஹுஷிதிரிய. இத்தனை வருஷத்துல என் சொந்த வாழ்க்கையிலையும் சரி, என் குடும்பத்திலையும் சரி, இந்த வார்த்தை மிகவும் உண்மையுள்ளதாக இருந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். எப்பெல்லாம் மங்கி எறிகிறோமோ, அணைக்கப்படுமோ அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிற நிலைமைகளிலும் அவருடைய கரம், அவருடைய வலது கரம், அவருடைய புயம் இதை நிறைவேற்றும் என்று வார்த்தையின்படியே, அவருடைய பக்தி வைராக்கியம் இதை செய்யுன்றபடியே அவர் அவருடைய கரத்தினாலே மூடி மங்கி எரிகிற திரியை அவர் எரிய பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு வராராம்? ஜாதிகளுக்கு ஒளியாகவும். இந்த மங்கி எரிகிற திரி ஜாதிக்கு ஒளியா வரணும்னா பாருங்க, அது எப்பேற்பட்ட மிரக்கலா இருக்கணும். இதே எரிய முடியாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் நீங்க செய்தியை கேட்கிறவங்க அப்படிதான் சொல்றீங்க, என்னங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்க, மண்ணாங்கட்டியா இருக்கணும். என் வாழ்க்கையை பார்த்தா இருளா இருக்கு, எனக்கே வெளிச்சம் தேவை, நானே இருள இருக்கேன். உலகத்தையும் அதில் இருக்கிற ஜனங்களையும் காரிருள் மூடும்னா என்ன காரிருள் மூடி இருக்கு? என் மீது மகிமை உதித்த மாதிரி இல்லை, காரிருள் மூடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்னுடைய தீபம் அணைந்து போகிறது போல இருக்கிறது, என்னுடைய தீவெட்டி அணைந்து போகிறது போல, புயலினால் அடிபட்டு இருக்கிற தீபத்தை போல இருக்கிறது, எந்த நிமிஷமும் அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமல், மால்கோ ரெபலை மார்கல ஃப்ரதுலமன ஷந்துரபல ஹத்து ரீஹலமன தூலபன கதடபல ஷீட்டெலபேல் பீதரமன ஹல்குதனமன மம்ரியாந்தனோ. அவருடைய பக்தி வைராக்கியம் எருசலேம் உலகத்துக்கு ஒளியா இருக்கும் வரைக்கும், ஜாதிகள் ஓடி வருகிற அளவுக்கு ஒளி பிரகாசிக்கிற வரைக்கும் அவர் இலக்கரிப்பதில்லை, அவர் சோர்ந்து போவதில்லை. இந்த கப்புள்கிட்ட என்ன ப்ராப்ளம்? 3 மாசத்துல தெரிய வந்ததுனால டிலைட் என்னவாய் மாறிடுச்சு? அப்செட்டா மாறிடுச்சு. பிரியம் என்னவாயிருச்சு? இலக்கரிப்பா மாறிடுச்சு, சோர்வா மாறிடுச்சு, ஏமாற்றமா மாறிடுச்சு. ஆனால் நம்மை உள்ளும் புறமுமாய் அறிந்த தேவன், உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர், உங்களுடைய இருள், உங்களையே பயம்புறுத்துகிற இருளுக்குள்ளாக ஒளியாய் நுழைந்த கிறிஸ்து உங்களை உள்ளும் புறமுமாய் அறிந்திருக்கிறார். அறிந்ததுனால அவர் என்ன சொல்றாரு?
நான் வந்து உன்னை தெரியாதனால ஏதோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி உன்னை பார்த்துட்டு லவ்ல விழுந்து அதுக்கப்புறம் உன்னை தெரிஞ்ச பிறகு ஏமாற்றம். நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. தெரிந்து கொண்டு உன் மீது பிரியமா இருக்கிறார். தெரியாம பிரியமா இருந்து அப்புறம் தெரிய வந்த பிறகு பிரியம்லாம் பிரிஞ்சு போனது கதை இல்லை இது. அவர் உன்னை தெரிந்து கொண்டதினாலே உன் மீது பிரியமா இருக்கிறார். He is delighting over you because he has chosen you before you were formed. நீ உருவாவதற்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டார். அவர் உன் மீது பிரியம் வைத்திருக்கிறார். சோ என்ன பண்ண முடியாதான்? தேவன் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்றதுல அவருக்கு டிஸ்கரேஜ்மெண்டே வராத அளவுக்கு மோட்டிவேட்டடா இருக்காரு. 1000 தடவை நீங்க கீழே விழுந்தாலும், 1000 தடவை தோத்து போற மாதிரி போனாலும், 1000 தடவை என் தீபம் அணைந்து போகுன்ற இடத்துக்கு நீங்க வந்தாலும், உங்களை அணைய விடாமல் உங்களை திரும்பவும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாத்திரமல்ல, ஜாதிகளுக்கே ஒளியாய் மாற்றும் வரைக்கும் நான் அமர்ந்திருப்பதில்லை. ஓ, என்னுடைய பக்தி வைராக்கியம் இதை நிறைவேற்றும். நான் இதை ஆணையிட்டு சொன்னேன். ஓ, என் மீது நான் ஆணையாய் இடுகிறேன் என்று ஆணையிடுகிற ஒரு கர்த்தர் உண்டு. லேப்ரா கல்பதன மல்போனோ ஷேடல பிரஹிதிலெமென்டே லஃப்ரிகல பனாரா தீல் பனாதிரியான் துடுகுதுடுமோ. இதில் என்னன்னா, இது எல்லாத்தையுமே இந்த எல்லா பகுதி ஏசாயா 60, 62, ஏசாயா 2 ஓடி வருவார்கள் அப்படின்ற எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஆட்கள் எதுக்குள்ள போட்டாங்கன்னா, 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திலே இருக்கிற சீயோன் மலையின் மீது திரும்பவும் கட்டப்படுகிற ஆலயத்தில் வீற்றிருப்பார் சிங்காசனத்தில். அங்கிருந்து அவருடைய வார்த்தை புறப்படும். அங்கிருந்து ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிற்கு ஃப்ளைட் பிடித்து வருவார்கள் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு ஸோ இந்த வசனத்தை எல்லாத்தையும் தூக்கி எங்க போட்டாச்சு? நமக்கு எட்டாத 1000 வருஷ அரசாட்சியில போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? உலகத்தை போலவே இருளில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இந்த நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருப்ப, ஜாதிகள் உன்கிட்ட ஓடி வருவாங்க, நீ அப்படியே பயங்கரமா இருப்ப, பயங்கர வித்தியாசம் இருக்கும் உன்னுடைய மேரேஜ்லையும், உன் பொருளாதாரத்திலையும், உன்னுடைய சிந்தையிலும், உன்னுடைய மகிழ்ச்சியிலும், எல்லாத்துலையும் நீ வேற லெவல்ல இருப்ப அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி இல்லப்பா. இயேசு கிறிஸ்து வந்து சிங்காசனத்துல பிசிக்கலா மாம்சீக பிரகாரமான ஒரு நாற்காலியிலே மாம்சீகமான விதத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தாதான், ராஜாவாய் வீட்டிருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் சொல்லி. நான் என்ன கேட்குறேன், நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு பிரதர், பிசாசு பிரதர், பிசாசு பிரதர்னு பிசாசியே பிரதர் ஆக்குன நீங்க ஒரு காரியத்தை சொல்லணும். என்னது? பிசாசு சர்வ வியாபியா, சர்வ ஞானியா, எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் தேவன் இருக்கிறாரு. இப்போ இங்கேயும் இருக்கிறாரு, அமெரிக்காலையும் இருக்கிறாரு, ஆப்பிரிக்காலையும் இருக்கிறாரு, என் வீட்லையும் இருக்கிறாரு, உன் வீட்லையும் இருக்கிறாரு, இங்கே பொன்மாரில் இருக்கிறாரு, வேலைச்சேரியில் இருக்காரு, எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கிறார். ஏன்? ஆண்டவர் சர்வ வியாபியா இருக்கிறார், ஆம்னி பிரசன்டா இருக்கார். பிசாசு அப்படியா? எல்லா இடத்துலையும் இருக்கானா? இல்லை. சரி, அவன் எந்த இடத்துல வந்து இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம்ல வந்து சிங்காசனம் போட்டு உட்காரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி, அவன் எந்த தேசத்துல, எந்த மலையில் மீது உச்சியிலே இங்க வந்து சிங்காசனத்தை போட்டு உட்காந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான்? இல்லை. அவன் சர்வ வியாபியும் கிடையாது, அவனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸும் கிடையாது. ஆனா அவன் எஃபெக்ட் உலகத்துல இவ்வளோ தெரியுதான். கொரோனா வைரஸ் வருது, இது வருது, அது வருது, குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வருது, சண்டை வருது, இது வருது, எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தான்றோம். ஸோ
ஒரு சிங்காசனத்திலே உட்காராத பிசாசு, சர்வ வியாபியா இல்லாத ஒரு என்டிட்டி இவ்வளோ எஃபெக்ட் காட்ட முடியும் நம்புற உங்களுக்கு, ஏன் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே எல்லா வானங்களுக்கும் பூமிகளுக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இடத்திலே அவர் வலது பாசத்தில் வீட்டிருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவருடைய எஃபெக்ட் தேசங்கள்ல காணப்படும்னு நம்புறதுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் ஏசாயா 60, 62 நம்முடைய காலங்களிலே நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்று விசுவாசிக்கூடிய விசுவாசம் இல்லை? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வந்து 2ஆம் வருகையில வந்து எங்கேயோ சிங்காசனத்துல எருசலேம்ல உட்கார்ந்தாதான் உலகம் மாறும்னா, பிசாசு இயேசுவை காட்டிலும் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ற மாதிரி இருக்குதே. அவன் கிங்டம், அவன் எங்கேயுமே உட்காராமே இவ்வளோ எஃபெக்ட் காட்டுறானே. அவ்வளோ கேவலமா இயேசு கிறிஸ்து? இல்லைங்க, இல்லை இல்லை. ராஜாதி ராஜாவாக இன்றைக்கும் தேசங்களை அரசாளுகிற ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆனால் அந்த ஆளுமை தலையிலிருந்து சரீரத்தின் மூலமாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபையின் மூலமாய் வெளிப்படுவதற்காக சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். சோ அந்த அதிகாரம் சபையின் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறார். அந்த ஆளுகை சபையின் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறது. ஸோ ஏசாயா 42 மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டாலும் அது நம் மூலமாக, நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறது மூலமாகத்தான் இயேசு ஒளியா இருக்கிறார் என்பது ஜனங்களுக்கு தெரிய வரும். நாம் ஒளியா இருக்கணும். அதை செய்து முடிக்கும் வரைக்கும், எருசலேமின் நீதி பிரகாசிக்கும் மட்டும், அதன் ரட்சிப்பு தீவேட்டியை போல பிரகாசிக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்திருப்பதில்லை. அவர் அமர்ந்திருப்பதில்லை. அவர் அமர்ந்திருப்பதில்லை. உன்னுடைய வெளிச்சம், உன்னுடைய நீதி பட்ட பகல் போல் வெளிப்படும் வரைக்கும், உன் பிரகாசம் பிரகாசத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் ஓடி வருகிற வரைக்கும், சீயோனின் மகிமையின் பிரகாசம் பரிபூரணங்கள், அதன் அழகின் பரிபூரணங்கள் எல்லாம் ஜொலித்து பிரகாசிக்கும் வரைக்கும் அவர் அமைதியாய் இருப்பதில்லை. அவர் அதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து தற்காத்து, அவர் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, அவர் ஏமாற்றம் அடைவதும் இல்லை. Yes, he is a passionate, relentless lover. ஹாலிவுட், பாலிவுட், எல்லா பாலிவுட்டும் எல்லா லவ் ஸ்டோரியும் சேர்த்து நீங்க ஒரு ஹீரோக்குள்ள போட்டாலும் அந்த அளவுக்கு இயேசுவை போல லவ் பண்ற ஒரு லவ்வர் இல்லைங்க. எல்லா ஸ்டோரியிலும் ஹீரோ அடி வாங்குவான் லவ்வருக்காக. ஆனா யாராவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடி வாங்கின மாதிரி வாங்கியிருக்கானுங்களா? 1000 படம் எடுத்திருக்கோம், அப்படியே இங்க ஒரு கட்டு அங்க ஒரு கட்டு வரும் ஹீரோக்கு. இயேசு கிறிஸ்து அடி வாங்கின மாதிரி ஏதாவது ஹீரோ வாங்கியிருக்கானா லவ்வருக்கு? வாங்கினதில்லை. ஏன்? அவர் மாதிரி லவ்வர் யாரும் இல்லை. ஜீவனையே கொடுத்தார், மீண்டுமாக உயிரோடு வந்தார். பழிவாங்க அல்ல, உன்னுடைய இருதயத்தை கவர்ந்து இழுக்க மணவாளனாகிய கிறிஸ்து உன் மீது மகிழுகிறார். எஸ், லேரால ஹர்குதிரே பெல்பன ஹல்பதன மன ஹோஷிடேரே. அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி, கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எஸ், கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். லேபோராமால் குதுனமான் டால பிரேதலமான் கிரிபெஷின்டே. அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்னன்னு? உன்னை ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் தேசங்களுக்கு ஒளியாகவும் வைப்பேன். ஆனா நீ இப்ப மங்கி எறிகிற திரியை போல இருக்கலாம், முறிந்த நாணலை போல இருக்கலாம், நெறிந்த நாணலை போல இருக்கலாம். ஆனால் உன்னை முறிக்காமல், மங்கி எறிகிற திரியை தேவையில்லைன்னு சொல்லி அணைக்காம, உன்னை பிரகாசிக்க பண்ணி, உன் வாழ்க்கையில ஒர்க் பண்ணி, உன் திருமணத்துல ஒர்க் பண்ணி. பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கீங்க.
கைவிட்டுலாம், இது என் மேலே ஒர்க் பண்ணி வேஸ்ட்டு, என் திருமணத்தில் ஒர்க் பண்ணி வேஸ்ட்டு, இதில் ஒர்க் பண்ணி வேஸ்ட், அதில் ஒர்க் பண்ணி வேஸ்ட்டு, அவ்வளோதான் இருள் அப்படின்னு இருக்கீங்க. இல்லை, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன், உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பிரகாசம் வெளிப்படும் மட்டும் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அது உன் மீது உன்னோடு அவர் பண்ண உடன்படிக்கையாயிருக்கிறது. அதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் பெற்க கொடுத்திருக்கிறார். லேப்ரா மால்கோ ஷெல்பா லேப்ரா ஹல்கதன மெல்பலமான மல்பதினியாந்த டகலமா. I declare peace. I declare hope into every hopeless situation. நம்பிக்கையற்ற சகல சூழ்நிலைகளிலும் உம்முடைய நம்பிக்கையை நான் பேசுகிறேன். உம்முடைய இருளிலே பிரகாசிக்கிற தீபமாய் உம்முடைய வார்த்தையின் பிரகாசம் அவர்களுக்குள்ளாய் நுழையும்படியாய் ஜெபிக்கிறேன். எஸ், மத்தேயு 5 வாசிக்கிறோம். உங்களுடைய நற்கிரியைகள் ஜனங்களுக்கு முன்பாக தெரியும். அப்பொழுது ஜனங்க பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்ற வசனத்தில் அந்த கான்டெக்ஸ்டில் வருது பாருங்க. பீப்புள் ஷால் see your good works. ஸோ கொடுப்பது ஒரு நற்கிரியை. கொடுப்பதின் மூலமாய் அநேக நற்கிரியைகள் நடக்கிறது. அதன் மூலமாக ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். உங்களுடைய காணிக்கைகள் மூலமாக, அதன் மூலமாய் நடக்கிற நற்கிரியைகளினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. உலகத்துக்கு ஒளியாய் இருப்பதில் ஒரு முக்கிய அம்சம் என்னன்னா, நாம் கொடுக்கிறவர்களாய் இருப்பது. நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், நீ கடன் கொடுப்பாய், ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அந்த வார்த்தை நிறைவேறும். எஸ், உங்களுடைய கரம் இனிமேல வாங்குவதற்கு நீட்டப்படாமல் கொடுப்பதற்கு நீட்டப்பட்டதாய் இருக்கிற கரங்களாய் மாறும். அப்படிப்பட்டதான வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாய் கர்த்தராகிய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எஸ், ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற 60 சொல்லப்பட்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாய் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவாராக. உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவாராக. உங்களுடைய மங்கி எறிகிற திரியை அவர் அணைய விடாமல் அவர் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் ஒளியாக வைப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.